ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். அப்போது நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். இன்னைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவ்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான். அப்போது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரி தான். இந்தியா நாட்டுக்காக ஒரு பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்தை கொடுக்க போற ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அப்படி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா நல்லாவே யோசிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை சிங்கிள் பர்சனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து ஒரு கம்பெனியை ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நிறைய இல்லீகல் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு போயிருச்சு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போலி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, போலியான வக்கீல்ஸ் இருக்கிறாங்க, போலியான போலீஸஸ் இருக்கிறாங்க, போலியான திருடன் கூடி இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா எல்லா இடத்துலயுமே என்னன்னா போலியானங்கிற விஷயத்துல என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா நிறைய பேர் எல்லாமே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அப்ப என்னன்னா அதே மாதிரிதான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் என்னன்னா போலியான பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஒரு மொபைல் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா லீகலா இல்லீகலா அப்படிங்கிறதுக்கு சர்ச் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் லீகலா இல்லீகலா அப்படிங்கறதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணும் அப்படின்னா ஒரு கூகுள்ல ஒரு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த கம்பெனியோட நேமை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது லீகலா இல்லீகலாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது கிளியர் கட்டா சொல்றேன் என்னது அப்படின்னா ஒரு ப்ராடக்டை இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸை வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ப்ரொமோட் பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்டா இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டீடைல்ஸ் கொடுக்குறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க 2025 அப்படின்னா 34 கோடியே 6 லட்சம் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 60 லட்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்கே எவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணதுன்னா 1,25,000 crore rupees வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. சைனால வந்து பாத்தீங்கன்னா 141 கோடி பாப்புலேஷன் இருக்கு. அங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணுதுன்னா 88 கோடி ரூபாய் வந்து இந்த இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா 12 கோடி தான் பாப்புலேஷன். அங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா 1,05,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 5 crore பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அங்க 66,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஜெர்மனில 8 crore பீப்புள் இருக்காங்க, 14,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. மெக்சிகோல 13,000 கோடி பேர் இருக்கிறாங்க, அங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணுது 51,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. பிரான்ஸ்ல 6 கோடி பேர் இருக்கிறாங்க, 36,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. மலேசியால 3 கோடி பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணுதுன்னா 71,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்தியா எவ்வளவு சார் பாப்புலேஷன் 146 கோடி, பட் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணுது இந்த இண்டஸ்ட்ரி 22,000 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. அவங்களாம் என்ன தெரியுங்களா 1 கோடி அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. லேக்ஸ் குரோர்ல 50 crore எல்லாம் போயாச்சு, 50,000 crore போயாச்சு. பட் நம்ம இந்தியா என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்டா தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இப்பெல்லாம் யாரு முன்னாடி வரீங்க ஒரு பிகினிங்ல வரீங்களோ அவங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம்கான ஒரு சோர்ஸ் இருக்கு, பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னங்கிறது ஆராய்ஞ்சு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்டெப் எடுங்க. இன்னைக்கு புதுசான டிஃபரெண்டான லீகலான கம்பெனிகள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எதுக்காக நான் இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் அப் பண்ணும் அப்படின்னா எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க, மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 10 to 15,000 rupees தான் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கிடைக்குது, 20,000 கிடைக்குது, 25,000 கிடைக்குது. பட் அதெல்லாமே என்னன்னா உங்களோட தேவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
பத்துறது இல்ல. ஸோ என்னன்னா அதுக்காக ஒரு அடிஷ்னல் சோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் இன்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கொண்டு வந்து பேசியிருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாபிக் பேசுவேன். விஷ் யூ ஆல் த சக்சஸ். தேங்க்யூ.